அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் கெடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக அமைய போகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு தனஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார். குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாகவும் இருக்கிறார். எனவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது லாபாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. இன்னும் சில மாதங்கள் மட்டுமே அங்கு வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே அபரிவிதமான நன்மையை இந்த இறுதி காலகட்டத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வீற்றிருக்கிறார். விரயஸ்தானத்தில் ராகு வீற்றிருக்கிறாருங்க. ராகு விரயத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக விரய செலவுகள் எதிர்பாராத வகையில் உங்களை வந்து சேரும். ஆனால் அந்த விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் விலகி ஆரோக்கியமான நல்ல மனநிலையும் அனைத்து விதமான பணிகளையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதி வக்ரமும் நீச்சமும் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை இந்த தருணத்தில் அவரிடமிருந்து வராது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதிலும் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான காரியங்களிலும் காரிய தடைகள் இல்லாமல் கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் மறைந்திருக்கிறாருங்க. அவருடைய இணைந்து வித்யாகாரகரான புதனும் அங்கு அஷ்டமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக கொடுப்பதால் இந்த தருணத்தில் சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் ஆதாயம் நிறைவாக கிடைக்குங்க. எதை செய்தாலும் திருப்திகரமாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது. சுக்கிரன் மிக வலுவாக பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் 9ல் இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான காரிய வெற்றிகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கனகச்சிதமாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை மிக வலுவாக சுக்கிரன், சனி, கேது போன்ற கிரகநிலைகளை காட்டிலும் சந்திரன் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சந்திரன் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல மாற்றத்தை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது 8க்குரியவன் கெட்டு போவதால் சில சங்கடங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. ராசியின் அதிபதியான மங்களகாரகனான செவ்வாய் ராசியின் அதிபதி மட்டுமல்ல, அவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். எனவே அவர் நீச்சம் பெற்று சுகஸ்தானத்தை வலு சேர்க்கும் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகளும் உண்டு. எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் உண்டுங்க. வரவை விட செலவு கட்டுக்குள் இருக்கும். எனவே நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை மேசராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி பகவான், ஏனென்றால் சனி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் தொழில்
ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும். நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நிச்சயம் எளிதில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் பணியாற்ற வேண்டும் என விண்ணப்பித்திருக்கவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க. புதிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். சிறிய அளவில் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க. உத்தியோக ரீதியாக இடமாறுதல், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகளும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நற்செய்தியாக உங்களை தேடி வருங்க. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்கள் பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தை நிலவரம் சற்று ஏற்றம் இறக்கமாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள், குறிப்பாக சனி, குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக லாபம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறாருங்க. எனவே பல வகையில இருந்து வந்த காரிய தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. திருப்திகரமாக திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் செய்து முடிக்கலாங்க. அதோடு மட்டுமல்லாது அளவோடு வருமானத்தை உயர்த்துவதோடும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெருக்குவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி ஆதரவு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே கிடைக்கிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தையும் தொய்வில்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிக முக்கியமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்வதால் மிக பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் முன்னேற்றம் நிறைவாகவும் இனிமையாகவும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி சற்று சாதகமாக மேசராசிக்கு சுகஸ்தானத்தில் இருப்பதால் புதிய விளைநிலங்கள் வாங்குதல், நிலம், வீடு, வீட்டுமனை வாங்குதல் போன்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செம்மையாக செய்யலாம். ஏனென்றால் தனஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் இருப்பதால் பெண்மணிகள் சந்தித்து வந்த பின்னடைவுகள் அனைத்தும் சரியாகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்திலும் பல்வேறு வகையான பணிகளிலும் நிறைவான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம்.